அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் நலமா? நலம் தானே? ஒரே செகண்ட் சவுண்டு பார்த்துட்டு வரோம். சவுண்ட் கேட்குதா? கேட்குது. மார்ச் 8 அனைத்துலக மகளிர் தினம். உலகளாவிய மகளிர் எல்லாருக்கும் இனிய மகளிர் தின வாழ்த்துக்கள். ஹாப்பி உமன்ஸ் டே. எங்களோட குடும்பத்தில் இருக்க மகளிர், குறிப்பாக அம்மா, அக்காமார், தங்கச்சிமார் எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். அதே மாதிரி எங்கள் அயலில் இருக்க சகோதரிகள், அக்காமார், தங்கச்சிமாருக்கு வாழ்த்துக்கள். நண்பிகளுக்கு மகளிர் தின வாழ்த்துக்கள். மாமிமார், மச்சால்மார், சகோதரங்கள், இந்த ஃபேஸ்புக்கில் இருக்கிற பெண் சகோதரங்கள் எல்லாருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். ஸோ மார்ச் 8 என்பது உலக ரீதியில் மகளிருக்காக கொண்டாடப்படுற ஒரு நாள். இது ஒரு புனிதமான நாளும் கூட. நான் ஆல்ரெடி முன்னுக்கு சொன்ன மாதிரி மகளிர் இந்த பங்களிப்பு ஒரு குடும்பத்திலே ஒரு திசை காட்டும் கருவி மாதிரி தான். ஸோ அவர்கள் இல்லைன்னா அந்த ஒரு கப்பலுக்கு திசை காட்டும் கருவின்னு சொன்னால் அது இல்லைன்னா அந்த கப்பலை விடாது. அது மாதிரி குடும்பத்தில் திசை காட்டும் கருவின்றது ஒரு மகளிர் பெண்கள். ஸோ அந்த பெண்கள் அந்த ஒரு வீட்டில் ஒரு குடும்ப விளக்கமாக இருந்தேன்னா அந்த கிராமத்துக்கு அவை அப்படி தான் இருப்பினும். ஒவ்வொரு பெண்களும் ஒவ்வொரு வீட்டில் இருக்க அந்த கிராமம் வளர்ச்சி அடையும். கிராமம் வளர்ச்சி அடைந்தால் நகரம் வளர்ச்சி அடையும், அந்த மாவட்டம் வளர்ச்சி அடையும், அந்த மாகாணம் வளர்ச்சி அடையும், அப்புறம் அந்த நாடு வளர்ச்சி அடையும், ஒட்டுமொத்த உலகம் வளர்ச்சி அடையும். அப்போ உலகத்தின் வளர்ச்சிக்கு காரணம் ஒரு வீட்டில் இருக்கிற பெண்கள் என்றதை விளங்கிக் கொள்ளணும். ஸோ அவர்களுக்குரிய மரியாதைகள் கொடுக்கணும், தேவைகளை பூர்த்தி செய்யணும். அதுதான் முக்கியமான விஷயம். வாழ்த்தினத்துக்கு வாழ்த்துறதாலேயோ அல்லது இதன்றதாலேயோ ஒரு பெரிய ஒரு மாற்றம் பெறாது. அவர்களை போற்றி துதிக்காட்டிலும் பரவாயில்ல, காயப்படுத்தாம விட்டால் பெரிய விஷயம். ஸோ அது மட்டும் இல்லை, நான் முன்னுக்கே சொன்ன மாதிரி மகளிர் ஒரு கதையோ ஒரு கிளாஸில் இருந்தேன்னா அப்போ எனக்கு அது ஞாபகம் இருக்குது. ஒரு கதை ஒன்று சொல்ல விரும்புகிறேன். என்னென்னு சொன்னால், இப்போ காகங்கள் இருக்கிற முட்டை போட்டு அடகாக்கிற இடத்துல ஒரு கழுகம் போட்டு போயிட்டு. அப்போ காக குஞ்சும் பொரிஞ்சிட்டுது, கழுகு குஞ்செல்லாம் பொரிஞ்சிட்டுது. நடைமுறைக்கு சாத்தியமாக ஒரு கதை தானே, அந்த விஷயத்தை மட்டும் எடுத்துக்கணும். அப்போ கொஞ்சம் காலப்போக்கில் காக குஞ்சுகள் வளர்ந்துட்டுது, கழுகு குஞ்சும் வளர்ந்துட்டுது. இப்போ வானத்தில் மேலே எல்லாம் பறந்தோன்றிருக்கு. காக குஞ்சு ஒரு கணக்குக்கு தானே பறக்கும். பருந்து மேலே போயிருக்கு, பருந்து கழுகெல்லாம். அப்போ இந்த கழுகு குஞ்சு இருக்குது தானே, இந்த கழுகு குஞ்சு தான் ஆனால் உண்மையாக காகங்களோட வளருது. அது தாய் காகத்தை பாடுக்கிட்டு தான் அப்படி நாங்கள் பறக்கையிலாக உண்டு. இந்த தாய் காகத்துக்கு எங்களுடைய ஆக்களில் இருக்கிற ஈகோ மாதிரி தான் அதுவும் சிச்சி அந்த மாதிரி பறக்கலாம்டா தன்னை குறைவான ஒன்று சொல்லி போட்டு சிச்சியை அப்படியெல்லாம் பறக்கலாதுன்னு சொல்ல இல்லை. அப்போ அந்த கழுகு பறக்குது எவ்வளோ உயரத்தில் அப்படின்னு சொல்லி இந்த குஞ்சு கழுகு கட்டிருக்குது. இல்லை அதுக்கு விசேரம் தான் அப்படி பறக்குது. அதாவது இப்போ இது என்ன, இந்த ஊர்வலியை சில பேர் இருப்பினும் தங்களால் முடியாத செய்தும் பார்க்க மாட்டாங்க. அல்லது செய்து பார்த்து முடியாத மற்றவன் செய்தால் உடனே என்னென்னு சொல்கிறோண்டா அதுக்கு விசார், அல்லது பேருக்கு செய்யுது, புகழுக்கு செய்யுது, இப்படி ஒவ்வொன்றை சொல்லி அதை விழுத்துறது. ஆனால் அதை செய்ய போகிறவன் செய்து முடிப்பான். சண்டை கடவழியதல் என்ற ஜானையை தெருநாய்கள் சூழ்ந்து தொந்தரவு செய்யுது. ஆனால் ஜானை இலக்கு அடையும் என்று சொல்லப்படுது. அது மாதிரி தான் சில பேர் சில விஷயங்களை செய்ய சிலர் இழுத்து விழுத்துறது. அப்போ அது மாதிரி தான் இந்த கழுகு குஞ்சும் கேட்டு தான் தாயார் மாதிரி மழைப்பிட்டுது. அப்படி ஒன்றும் இல்லை, அது சும்மா தானே பேருக்கு பறக்கு போல பறக்குன்னா கழுகு குஞ்சு கேட்டு அது அப்படி பேருக்கு போல பறக்குன்னு சொன்னால் அது என்ன இப்படி பறக்கு நீங்கள் போய் சொல்லணும். இல்லை நீ அதை கண்ணை முடிப்பார், அது மாயண்டெல்லாம் சொல்லி எவ்வளோ பார்த்தது. கழுகு குஞ்சுக்கு அதை நம்புகிற மாதிரி தெரியல. ஏன்னா அது பறக்குது. அப்புறம் அது கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்தா அப்புறம் பெரிய கழுகானோடனே அதுவே மேலே பறந்துட்டுது. அது மாதிரி தான் நான் பெண்களும் தாங்களும் காகங்கள் நினச்சோன்றிருக்கணும். தங்களுக்கு இருக்கிற அவர்களுக்கு இருக்கிற தனித்துவம் அல்லது ஆன்மீகம், அவருடைய சக்தி அவர்களுக்கு தெரியலை.
அப்போ எப்போ வந்து அவைக்கு அது தெரிய வருதோ, அதாவது தாங்கள் காகங்கள் நச்சோன்றிருக்கேன் தாங்கள் கழுகண்டு தெரிய வரைக்க அவை வானத்தில் உயர பறக்குங்க. வானத்தில் உயர பறக்கண்டா இப்போ கழுகு மாதிரிகளில் பறக்கிறன்றதில்லை. அவர்கள் வாழ்க்கையில் பொது வாழ்க்கையில் ஈடுபடுகிறோம். பாரதி கண்ட புதுமை பெண்ணை நாங்கள் பார்க்கலாம். எப்போ பார்க்கலாம்னா ஒரு பெண்களும் வந்து தாங்கள் வந்து காகங்கள் இல்லை, தாங்கள் வந்து ஒரு கழுகுகள் என்ற பெண்கள் நம்பிக்கையில் when they are feeling that they are not a crow but they are the eagle and eagle, they can realize their power. எப்போ தங்களை வந்து ஒரு காகம் இல்லை கழுகண்டு நினைக்கணுமோ அதை பார்க்கணுமோ அப்படி தான் அந்த கழுகு குஞ்சு வந்து எப்போ தானே அடையாளம் கண்டு பறந்துதோ மேலே அப்படி பெண்களும் பறப்பார்கள் ஒரு கதை படிச்சிட ஒரு வகுப்பில் இருக்கிற சொல்லும் தோணிச்சு சொல்லியிருக்கேன். சரி, அப்போ இன்றைய செய்தி என்ன என்றால் திருப்பியும் அதே விஷயந்தான். மகளிர் வந்து சுயதொழில் நிறைய செய்யணும், வியாபாரங்கள் செய்யணும். சில இடங்களில் பெண்களை தான் வந்து குடும்ப பொறுப்புகளை பார்க்கணும். சில இடங்களில் கணவன்மார் குடிக்கிறதுக்கும் பெண்கள் வேலை செஞ்சு கொடுக்குற துன்பியலை நான் நேராக பார்த்துருக்கிறேன். ஸோ அப்படியான குடும்பங்களுக்கு வேலைகள் செய்கிற இடத்த வேலை செஞ்ச பிறகு இந்த கொடுப்பினவுகளை கணவன் மேலிட்ட கொடுக்குற திட்டங்களை கொண்டுடலாம். நான் அவ்வளோ பேர் ஏற்றுக்கொள்ளணும்னு தெரியாது. அவர்கள் சேவிங்ஸே வச்சிருக்கிறார்கள், பிள்ளைகளை படிப்பிக்கிறார்கள் அவ்வளோ கஷ்டங்களுக்கு மத்தியில். ஸோ தனியொரு பொம்பளை இருந்தாலே உடனே 1008 கதை எங்களாக்கள் சொல்லிடணும். எங்களுடைய ஆக்களுக்கு என்ன பிரச்சனையாண்டா ஒரு பெண்களின் வளர்ச்சி ஏற்க முடியாது. தச்சில் ஒரு விஷயத்தில் ஒரு பெண்கள் இறங்கின இப்போ உங்களுக்கே தெரியும் அரசியலில் இருந்த பெண்களுக்கு அவ்வளவு கேள்வி பண்ண முடியும், அவ்வளோ கேள்வி பண்ணி வச்சுக்கிறாங்க. அது கடையை செய்யலாம் சரியில்லை. ஆனால் அவைகள் இந்த பிள்ளைகளை வந்து பொது வாழ்வில் வர்ற பெண்கள் பிள்ளை விடலாம். அதை நீங்கள் பண்பாக தான் சொல்லணும். அதுக்காக இந்த கேரக்டரை இழுத்தடித்து கீழே விழுத்துறது நல்லதில்லை. அது எந்த ஒரு ஆண்மகனுக்கும் அழகில்லை. ஸோ அதனால் ஆண்கள் மகன் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். பொது வாழ்க்கையில் வந்த பெண்களை வச்சு அவதூறு பேசுகிறது. மற்றது இந்த சுய தொழில் செய்கிற ஆக்கள் வந்து நம்பர் போடுவினா அவைகளுக்கு சும்மா தேவையில்லா மெசேஜஸ் எல்லாம் அனுப்புறது. அது நான் ஆல்ரெடியே சொல்லியிருக்கேன். அதுக்கண்டே நிறைய பேர் இருக்கீங்க, நீங்கள் அவைகளோட என்டர்டெயின் பண்ணலாம். ஸோ இவைகள் வந்து குடும்பத்தின் வறுமை காரணமாக தொழிலை செஞ்சோன்னு இருக்கணும். ஸோ அவைகளுக்கு போய் அதுகளில் மெசேஜை போடுறது அவ்வளோ நல்லதில்லை. மற்றது இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா சமூகத்தில் சில பேர் வந்து பெண்களை போய் பலாத்காரமாக வந்து வீடுகளில் போய் வீடியோ எடுக்கிறதெல்லாம் பார்த்தோம். அது மிகவும் கவலைக்குரிய விஷயம். அதெல்லாம் பிள்ளைகள்னு சொல்கிறதையே வேறு பெண்களை எடுத்து போட்டிருக்கணும். அது அடுத்த துன்பம். இன்றைக்கு என்னென்னு சொன்னால் உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னி தான். இன்னொரு தண்டை பிள்ளையை தொட்டி காட்டுவினோம், அதே அதே பிள்ளையை விடுவினோம். குழந்தை பிள்ளைகள் இளம் பெண்களை கூடி சில பேர் வந்து தங்களோட முகநூல்களில் தங்களோட கொலிவிட்டுன்றதுக்காண்டி பழி வாங்கியிருக்கிறேன் போட்டு. வெளிநாடுகளில் பார்த்திங்கன்னா ஒரு ஆள் இந்த படங்களையோ அல்லது இதுகளையோ வந்து அவை அனுமதி இல்லாமல் போடுறது சண்டைக்குரிய குற்றம். ஸோ அதுகளை செய்கிறவே ஒரு நாடுகளுக்கு போச்சுனோம்னு சொன்னால் அந்த நாட்டுக்கால அரசு பண்ணப்படுவினோம். இங்கே இருக்கிற படித்த சட்டத்திறனிகள் வைத்தியர்களும் கூடி அந்த தவறுகளை செய்யணும். ஆனால் அதே தவறுகளை அந்த வைத்தியர்களும் சட்டத்திறனிகளும் செய்து போட்டு தங்களோட பிரச்சனையால் அந்த குடும்பத்தையே மானவங்கப்படுத்தினோம் பண்ணி போட்டு வேறு ஆக்கள் வந்து பெண்களை எப்படி செய்யணும்னா அதே ஒரு இஷ்யூவை அடுத்து பாராளுமன்றம் வரைக்கும் போய் கதைக்கணும். ஸோ அது ஒரு ஒரு நகைப்படமாக இருக்குது. அதாவது 50 லட்சம் கொள்ளையடித்தவன் 60 லட்சம் கொள்ளையடித்தவனை பார்த்து கொள்ளைக்காரன் கள்ளனை பிடிச்சி அடைகின்ற மாதிரி தான் அது இருக்குது. ஸோ ஒரு ஆள் இன்னொரு ஆளை வந்து நாங்கள் ஜட்ஜ் பண்ணிக்க அல்லது தவறுன்னு சொல்லிக்க அதே தவிர நாங்கள் விடக்கூடாது. இப்போ ஒருத்தர் கடுமையாக குடிச்சிட்டு அதையெல்லாம் ஃபேஸ்புக்கில் போடுறாருன்னு சொன்னால் அவர் இன்னொருத்தன் குடிக்காரன்னு சொல்லி அவனை சொல்கிறதுக்கு ரைட்ஸ் கிடையாது. மற்றது இந்த கலியுகத்தில் ராமரும் கிடையாது, சீதையும் கிடையாது. சீதைகள் வந்து ராமர் மாதிரி ஆண்களை தேடினோம், அது ஒரு பெரிய துன்பியல். நீங்கள் சீதை மாதிரி கொண்ட ஜிச்சி இல்லையன்னு அப்போ இப்படி ராமர் வருவார், சீதை இடக்கிறது தான் ராமர் வருவார், ராதை இடக்கிறது தான் கிருஷ்ணர் வருவார். அப்போ எப்படி வந்து சீதைகளே இல்லாத இடத்துல எப்படி ராமரை நீங்கள் தேட முடியும்? ஸோ அது ஒரு பெரிய ஒரு நீங்கள் விளங்கி கொள்ளணும் இந்த சில பெண்கள். அதே நேரம் இப்போ மகளிர் தினத்தில் மகளிரை புகழ்ந்து சொன்னாலும் சில விஷயங்கள் சொல்ல வேண்டியிருக்குது. என்னென்னு சொன்னால் ஆரம்பத்தில் வந்து அவர்கள் ஒரு கால வயசுக்கு வந்தோடனே இறைவனாகவே சில திருமண ஏற்பாடுகள் வந்து விரும்பி கேட்டு வரும், இல்லை ப்ரொப்போசல் வரும், எப்படி என்னாலும் வரும். ஆனால் சில பெண்கள் வந்து இப்போ பொதுவாக ஒரு ஸ்கூலில் படிக்க சொல்லுவாங்க பொடிகள் 14-18 வயதில் பெண்கள் யோசிப்பிடுவாங்க சல்மான் கான் தான் மாப்பிள்ளையாக வரணும்ண்டு. அப்புறம் இதுவே ஒரு 20-25 வயது வந்தோடனே சல்மான் கான் வந்தால் போதும் அல்லது விஜய் மாதிரி வந்தால் போதும் நினைப்பினமா. அப்புறம் 30 வயது வந்தோடனே சரி பரவாயில்ல, அந்த ரேஞ்சுக்கு இல்லாலும் பரவாயில்ல, ஓரளவுக்கு படித்து நல்ல சம்பளத்தோடு கொஞ்சம் ஹேண்ட்ஸமாக பார்க்க அழகாக இருந்தால் போதும் கொண்டு வேணுமா. மறுபடியும் 35 வயதுக்கு நடக்க ஏன்னா 18-19 வரையே ப்ரப்போஸ் வீடு வந்துட்டு மாட்டேன் கிளச்சாச்சு. அப்போ அப்படியே போய் கடைசியாக 40 வயதில்
கல்யாணம் எனக்கு நடக்கும்னு இருப்பினோன்னு சொல்லுவாங்க படிகள். ஸோ அதுகளை விட்டுற அப்படி நினைக்காதீங்க. அந்த மாதிரி இருக்காங்க நீங்கள் வந்து புத்திசாலித்தனமாக இருங்க. உங்களுக்கு அதுக்காண்டி ஒருத்தன் 18 வயது வந்து இன்னொருத்தன் வந்து விரும்பு வேணும் கொண்டு போய் தாலி கட்டுறது இல்லை. ஸோ ஆக்களை ஆராய வேணும். அதெல்லாம் பார்த்து திருமணங்களை செய்து கொள்ளுங்க வயசுகளில். அந்த தவறுகளை விட வேண்டாம்னு சொல்லிக்கொள்கிறோம் பெண்களுக்கு. அடுத்தது இன்னொரு விஷயம் சொன்னது, அதாவது இப்போ இன்னொரு தடவை பிள்ளை சொல்ல வழி கிடையாது, அவன் சுத்தமானதாக இருக்கணும். அதுதான் இயேசு கிறிஸ்து ஒருக்கா சொல்லுவாருன்னு கேட்டால், யாரையும் ஒரு தடவை பாவி வேண்டினா அவன் யார் வந்து பாவம் செய்யாத ஆள் இருக்கிறீங்களோ நீங்கள் அவர் மேலே கல்லெறியணும். அப்போ ஒரு தடவை எறிய முடியலை. அப்போ இன்னொரு தடவை குற்றம் சொல்லிடாது. சரிதானே? ஸோ பெண்களே, நீங்கள் சீதைகளாக இருந்தால் ராமரை தேடுங்கள், ராமர் கிடைப்பார். நீங்கள் சீதைகளாக இல்லாத பட்சத்தில் உங்களோட ரேஞ்சுக்கு ஏற்ற மாதிரி அவர் தண்டை இதை கேட்ட மாதிரி தேடிக்கொள்ளுங்க. என்னென்ன ராமர் வருவார் சொல்லுங்க. ஸோ அது நிறைய பேர் விடுற போல ராமர் மாதிரி தான் வேணும் எங்கே போகிறது எல்லாரும் கடவுளுங்க மாப்பிள்ளைக்கு. ஸோ அதே மாதிரி நீங்களும் உங்களையும் வந்து புனிதத்தன்மைப்படுத்திங்கன்னா உங்களோட புனிதத்தன்மைக்கு ஏற்ற மாதிரி வேண்டிய கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி கொண்டாமல் சாடிக்கேற்ற மூடின்னு. ஸோ அதோட விளங்கிக்கொள்ளணும். அடுத்தது, பெண்கள் பல துறைகளில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். ஈவன் இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா இராணுவத்துறை பைலட் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களில் முன்னேறி கொண்டிருக்கிறார். இலங்கையில் நிறைய விஷயங்களில் முன்னேறி கொண்டிருக்கிறார்கள். அடுத்தது, எங்களோட விருப்பம் என்னென்னு கேட்டால் பெண்கள் அரசியலுக்கு வரணும். அரசியல்னு சொன்னோடனே எல்லாம் கதறி அடித்து ஓடுறாங்க. ஐயோ அது என்ன யாரோ ஒருத்தர் சொல்லியிருக்கிறார், என்னவே சோக்ரட்டிஸோ, அரசியல் என்பது கடப்புலிகளின் கடைசி புகலிடம், அரசியல் என்பது சாக்கடை. சரி, அப்போ சாக்கடை யாரை சுத்தம் பண்ணுறது? எல்லாரும் சாக்கடையானுட்டு போனால் யார் சாக்கடை சுத்தம் பண்ணுறது? இப்படியே சாக்கடையானுட்டு போயினா அப்புறம் யாராவது எம்பியோ எம்எல்ஏயோ அல்லது ஒரு பிரதேச உறுப்பினர்களோ மாநகர உறுப்பினரோ வந்தால் அவரில் ஒரே கழுவி ஊற்றுறது. அப்படி செஞ்சு போட்டான், இப்படி செஞ்சு போட்டான், அந்த பிள்ளை விட்டுட்டான், இந்த பிள்ளை விட்டுட்டான். சரி, அப்போ அவன் பிள்ளை விட்றான், நீ எலெக்ஷனுக்கு வேணால் செய்ய மாட்டேன். அப்போ ஆரை வச்சு அவன் நிர்வாகம் பண்ணுறது? எவன் போய் நாமினேஷன் கொடுத்து எலெக்ஷனில் நிற்கிறானோ அவங்களில் ஒரு தடவை தான் மக்கள் தெரிவு செய்ய போயிடும். இப்போ உதாரணத்துக்கு, இப்போ நீங்கள் போகிறீங்க ஒரு கடைக்கு, இடியப்பம் இருக்குது, பள்ளம் ரொட்டி ஒன்று இருக்குது, காஞ்சி போன ரொட்டி, அடுத்தது இழுத்து போன பானை ஒன்று இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் என்னது சாப்பிடுவீங்க? இடியப்பத்தை சாப்பிடுவீங்க. சாப்பிட்டு போட்டு வந்து இதுவே இன்னொரு கடையில் வந்து இடியப்பம், இட்லி, புட்டு, தோசை, பிரியாணி, நூடுல்ஸ் எல்லாம் இருக்குது, பூரி எல்லாம் இருக்குண்டா, நீங்கள் இந்த கடைக்கு போட்டு ஐயோ வந்து எவ்வளோ இடியப்பம் மட்டும்தான் கிடந்ததுன்னு சொல்லி நீங்கள் கொல்லப்பட முடியுமோ? இல்லை. அப்போ உங்களுக்கு சாய்ஸ் ஒன்று பண்ணால் நீங்கள் மற்ற கடையில் போயிருந்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணியோ இட்லியோ வட்டவர் டிஷ் நீங்கள் விரும்பினா சாப்பிடலாம். ஸோ அது மாதிரி தான் இன்றைக்கு சாய்ஸ் மக்களுக்கு. தேர்தலில் வந்து நிற்கிறவ வந்து எந்த ரேஞ்சில் நிற்கிறவன்டா, இடியப்பம், உளுத்து போன பான், மற்றது ஊக்கி போன ரொட்டி. அப்போ இதில் மக்களாக இடியப்பம் தான் எடுக்கணும். அப்போ இட்லி, தோசை, புட்டு, நூடுல்ஸ் எல்லாம் வரணும்டா யார்? அது நாங்கள் மாட்டேன்றாங்கலாம். நீங்கள் ஐயோ நான் வரையில்லை. அப்போ யார் வர்றது? அரசியல் சாக்கடை. யார் சொன்னோம்? சோக்ரட்டிஸ் சொல்லியிருக்கிறாரா? அப்போ அப்படியே சாக்கடையாக இருக்க பண்ணியா? இப்போ உங்களோட வீட்டுக்கு பக்கத்தில் ஒரு கான் ஊற்றின்னு சொன்னால் முனிசிபாலிட்டி வேணுமென்னு விடுவீங்களோ? சரி, உங்களோட வீட்டுக்குள்ளே ஒரு அழுக்குகள் ஒரு ஏதோ ஒன்று நடந்துட்டுன்னா முனிசிபாலிட்டி விடுவீங்களோ? நாங்களாம் கழுவுவோம். அது மாதிரி தான் நாடுமன்ற ஊற்றியே நாங்கள் தான் கழுவணும். யார் கழுவணும்னா நல்லவர்கள் கழுவணும். நல்லவர்கள் அரசியலுக்கு வரணும். அரசியல் என்று சொன்னால் அது ஏதோ புளியான நினைக்கிறீர்கள். அதுதான் ஒரு புளியான சிந்தனை. அரசியல் ஒரு புனிதமான சேவை. இப்போ இருக்கிறார்கள் அதை ஒரு வியாபாரமாக்கிட்டு கொண்டதுக்காண்டி அரசியல் புனிதம் இல்லாததில்லை. தங்களை பற்றிய நச்சினோட இவன் அரசியலுக்கு வந்துட்டான் நச்சினோன்றதுக்காண்டி, அதாவது செல்ஃப். மக்களை உண்மையாக நேசிக்கிறவன் ஒன்றில் ஆன்மீகத்தில் இருப்பான், மக்கள் சேவைக்கு, இல்லையாண்டு அரசியலில் இருப்பான். நல்லா நேசிக்கிறவன் ரெண்டில் இருப்பான். அந்த காலங்களில் ராமர் அரசியலில் இருந்தார், ஆன்மீகத்தையும் புகுச்சார். கிருஷ்ண பகவான் அரசியலில் இருந்தால் ஆன்மீகத்தையும் புகுச்சார். ஸோ அதுதான் ஒரு மனிதனுக்கு அழகு. ரெண்டு விதமான சேவையும் செய்யணும் மக்களுக்கு. சில விஷயங்கள் ஆன்மீகத்தால் செய்யலாம், அது வந்து அரசியலாம் செய்யலாம். வேலை வாய்ப்பு, மற்ற ரோட்டுகள் க்ளீன் பண்ணுறது எல்லாம் அரசியலுக்கும் செய்யலாம். பிரதேச உறுப்பினர் வந்தால் ரோட்டு போடலாம், பல்பு போடலாம், ஒரு மயானம் துப்புரவாக்கலாம். அப்படி நிறைய விஷயங்கள். இப்போ அம்மாச்சி மாதிரி உணவகங்கள் திறக்கலாம், நாய் காப்பகங்கள் வைக்கலாம், விவசாயத்தை உதவி பண்ணலாம், நிறைய திட்டங்கள் செய்யலாம் ஒரு ஒரு பிரதேச உறுப்பினர். அப்போ என்ன என்னுடைய விருப்பம்னு சொன்னால், இப்போ சங்கான பிரதேச சபையில் இருக்கிற பெண்களுக்கு நான் சொல்கிறேன், உலகத்தில் இருக்கிற எல்லா பெண்களுமே நீங்கள் எந்தெந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்கங்கே அரசியலில் முன் வந்து போங்கோ. உங்களுக்கு நீங்களாக போக கொஞ்சம் கஷ்டம்தான். அவர் வந்து விரும்புகிறவங்களே அவர் வந்து கேட்கட்டும் ஒன்று இருப்பீங்க. எனவே சிலர்கள் தாங்களே கேட்டு கல்யாணம் முடிச்சு நல்லா இருக்குங்க. அது மாதிரி அந்த மாதிரி இதையும் விட்டுறாங்க. அரசியல் அவையில் வந்து கேட்கட்டும் பண்ணி நீங்களாக போய் கேளுங்க. எந்த கட்சி பிடிக்குதோ, எந்த அமைப்பு விருப்பமோ அங்கே போய் நீங்கள் அரசியல் நில்லுமோ. சரி, அதுக்கு தான் பஞ்சுன்னு சொன்னாலும் இப்போ வந்து கேட்டால் மாட்டேன்னு போகிறது. அப்புறம் 50 வரையும் கல்யாணம்லாம் இருக்கிற மாதிரி இருக்காமல் அதான் வந்து அரசியலில் ரகம் கொண்டு கேட்டால் நீங்கள் போங்க ஒரு அரசியலுக்கு. உங்களுக்கு வைக்க மாட்டான்.
ஸோ இதுகள் உண்டு. அப்போ சில இடங்களில் வீரமாக இருக்கணும். இன்றைக்கு இந்த எங்களை இலங்கை நாட்டை எடுத்துக்கொண்டீங்கள் என்றால் எவ்வளோ வீர சாதனைகள் படைத்த பெண்கள் இருக்கு. புதுமை பெண்கள் பாரதி கண்டதை விட வேறு லெவலில் பெண்கள் எல்லாத்தையும் நீங்கள் கண்டு தான் வந்திருக்கீங்க. அப்படி இருக்கேக்கில் அரசியலுக்கு வர்றது வந்து என்ன ஒரு புள்ளியாக நினைக்கிறீங்க நீங்கள்? அப்போ அரசியலில் இறங்குங்க. இதில் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள் மற்றவைக்கு இதை சொல்லுங்க. அரசியல்ன்றது ஒரு சாக்கடை கிடையாது. சாக்கடைன்னா யார் கழுவுறது? அப்போ சோக்ரட்டிஸ் மட்டும்தான் அப்படி சொல்லியிருக்காரு. லெனினும் சொல்லியிருக்கேன். என்னென்னு சொல்லி பார்ப்போம். சாரி என்ன சொல்லுங்க பார்ப்போம். நீ அரசியலை வெறுத்தால் நீ வெறுக்கும் அரசியலை ஆளப்படுவாய். அதை இன்னும் கொஞ்சம் விளக்கமாக சொன்னால், கெட்டவர்கள் நல்லவர்கள் அரசியலுக்கு வராட்டி கெட்டவர்களாக ஆளப்படுவோம். இன்றைக்கு அதான் இங்கே நடந்து கொண்டு இருக்குது. மாற்றத்துக்கு யோசிச்சாக்களுக்கு மாற்ற. இப்போ பாவம் டாக்டர் பவானந்த ராயா எடுத்தீங்கன்னா பாவம் மூளை ஆஸ்பத்திரியில் 4 பேர் ஊசி போட்டு 10 குளிசையை கொடுத்தோன்னு வந்தார். இப்போ அதுவும் இல்லை. பாவம் பேச அங்கேயே இருந்திருக்கலாம். அண்டா ஒரு வைத்தியமாவது வளர்ந்துருக்கும். அடுத்தது தம்பி ரஜீவன் பை உபாதிபர் நினைக்கிறேன் இருந்தால் 4 பிள்ளைகளுக்கு கணக்கோ தமிழோ சொல்லிக் கொடுத்தா அல்லது டீச்சர்ஸை கொஞ்சம் மேய்ச்சி கீச்சு ஒரு பள்ளிக்கூடத்தை டெவலப் பண்ணியிருக்கலாம். அல்லது ஒரு டைரக்டராகவோ அடிஷ்னல் டைரக்டராகவோ போயிருக்கலாம். இப்போ ரெண்டும் இல்லை. ரிசல்வும் இல்லை. கதிரையை சூடாக்கி போட்டு வரணும். சில பேர் கதிரைக்கு சம்பளம் வாங்கிக்கொண்ட அரசாங்க வேலையில் கதிரையை சூடாக்குறாங்க. அது போய் இருந்துட்டு வர்றது. இவியல் பாவம் சம்பளமே இல்லாமல் போய் சூடாக்கிட்டு வரணும். அவ்வளோதான். இளங்குமரன் பாவம் அடைக்கிற கதைக்கிறார். மற்றது சந்திரசேகரம் ஐயா ஒருத்தர் இருக்கிறார். அவர் வந்து மலையாள மக்களை நான் மதிக்கிறோம். அவர் பாவம் தமிழே தெரியாது. சுழிவிரத்தில் வைக்காச்சாலும் உங்கள் பிள்ளைகளுக்கு நாங்கள் ஏதோ வேலைவாய்ப்பு கொடுப்போமோ அல்லது ஏதாச்சும் சோக்கும் உண்டு. முதல் பிள்ளைகளே சொல்ல தெரியாது. நல்ல காலம் பிள்ளைகள்னு சொல்லாவிட்டார். ஸோ அவர்கள் வந்து சில நேரங்களில் சிரிப்பு வாழது 20,000 போட்ஸ் வாங்கினவர்களில் சிலதுகளுக்கு மறுமொழி சொல்ல முடியாட்டி அவர்களை பேசுகிறதெல்லாம் ஒரு கவலைக்குரிய விஷயங்கள். இன்றைக்கு எங்களும் பெரும் கவலையாக தானே இருக்குது. இப்படியான ஆக்கள் எங்களை ஆண்டு கொண்டு இருக்கணுமே, நாங்களும் நம்பி ஓட் போட்டோமே. இப்படியே 40 வருஷமாக நடக்குது. அரசியல் தலைவர்கள் அந்த காலத்தில் இருந்து ஜிஜி பூர்ணமலம் ஐயா நிறைய செய்திருக்கிறார் நினைக்கிறேன். செல்வராம் ஐயாக்கள் காலத்தில் கொஞ்சம் அவர் தான் நிறைய தொழிற்சாலைகள் எல்லாம் காட்டினது. அப்புறம் அப்படியே அது இறங்கி குறைஞ்சுன்னு வந்துடுது. இப்போ எல்லாம் போலி தேசியம். செல்வராம் ஆண்டு ஆக்களும் அந்த காலத்தில் எல்லாம் இருந்தது. அப்போ 2 பேரும் இணைஞ்சு மலையாளத்தை இணைச்சி தான் முதல் எதிர்க்கட்சி தலைவராக வந்த இலங்கை பாராளுமன்றத்தில். ஸோ அந்த கூட்டு சேர்ந்திருந்தது. பிறகு வீடண்ட கூட்டமைப்பிற்கு ஏதோ பயத்தில் உண்டாயிருந்தாங்க. அப்புறம் போன கையோடு பார்த்தா எல்லாம் உடைஞ்சு 58, வீட்டுக்கு 58, சைக்கிளுக்கு 38, மானுக்கு 78 சொல்லி பிரிஞ்சு உடைஞ்சிருக்கணும். நாங்கள் சேர்க்க முயற்சி எடுத்தினாங்க சில கட்சிகள். நான் பேர் சொல்ல விரும்பலை. அதுக்கு உடன்படி இல்லை. அப்போ பிறகு என்ன பார்ப்பான். அப்போ இதுக்கே உடன்படையில் மற்ற மக்கள் பல பேரை நிராகரிச்சிட்டார்கள். மக்கள் தெரிவு செய்த கட்சிகள் வந்து ஒன்றும் செய்யலை. அதனால் நாங்கள் தேர்தலுக்கு வரோம். மக்களாகிய ஆதரவு உங்களுக்கு வேணும். அதுலேயும் குறிப்பாக இந்த மகளிரினுடையால் மகளிரை நான் அன்போடு அழைக்கிறேன். எல்லோரும் வாங்கோ. நல்லா படித்த நீங்கள் வந்து அரசியலுக்கு இறங்குங்கோ. அது வேலை. இப்போ என்னுடைய நண்பர் ஒருத்தர் பிரதேச உறுப்பினராக இருந்தவர், டீச்சராக இருந்தவர். அவருக்கு 2 சம்பளம் வந்தது. ஸோ நிறைய 14,000 ரூபா சம்பளம் வரும். மற்றது சேவை செய்யலாம். புண்ணியம் கிடைக்கும். உங்களுக்கு மட்டும் இல்லை, உங்களோட 7 தலைமுறைக்கு இறந்த வைக்கும் புண்ணியம், பிறகு வர வைக்கும் புண்ணியம் கிடைக்கும். அதாவது சேவை செஞ்சால், உண்மையாக சேவை செஞ்சால். காசடிச்சா பாவம் தான் கிடைக்கும். உண்மையாக சேவை செஞ்சால் புண்ணியம் கிடைக்கும். அரசியல்ன்றது சேவை செய்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பு மக்களுக்கு. ஏன்னா அரசாங்கத்தின் இதில் இருந்து கொண்டு சட்டப்படி முறைப்படி நிறைய எடுத்து மக்களுக்கு அப்படியே சேவையாற்றுறது. ஸோ அனைத்து பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்கள். என்ன சகோதரிகள், மச்சாள்மார், மாமிமார், அம்மாமார், பக்கத்து வீட்டு அக்காமார், முன் வீட்டு அக்காமார், பின் வீட்டு அக்காமார் எல்லாருக்கும், இதை பார்த்து கொண்டு இருக்க சகோதரர்கள், நண்பிகள், உறவினர்கள் எல்லாருக்கும் பெண்களுக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை சொல்லி, நீங்கள் காகங்கள் மாதிரி நினச்சி கொண்டிருக்காங்க. நீங்கள் கழுகுன்றதை விரும்பி அரசியல் கேமராங்க. அரசியல் பிடிக்காட்டி வியாபாரங்கள், இப்படி பல துறைகள் இருக்குது. வீட்டுக்கே இருந்து கொண்டு அது ஒரு பாட்டு ஒன்று இருக்குது. சமைக்கின்ற காரங்களும் சரித்திரம் படைக்கணும். சமைக்கிற மட்டும்தான் வேலையாண்டு இருக்காமல் சமைக்கிறது, வீடு கூட்டுறது, உடுப்பு துவைக்கிறது மட்டும்தான் வேலையாண்டு சில பேர் இருப்பீங்க. சரி, உங்களுக்கு அது ஹாப்பியாக இருங்கோ. மற்ற வந்து வெளியில் வந்து பல துறைகள் இருக்குது. விளையாட்டுத்துறை இருக்குது, இப்போ கன விஷயங்கள் இருக்குது. அதில் இறங்கி உங்களோட ஷைன் பண்ணி இருக்கணும்னு வாழ்த்துக்கிறேன். ஸோ வேறு என்ன, இன்னொரு நாளைக்கு இன்னொரு வீடியோவில் வரைக்கும் மீண்டும் அனைத்து மகளிருக்கும், அனைத்துலக மகளிருக்கும் மகளிர் தின வாழ்த்துக்களை கூறி உங்களுடன் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். வாழ்வோம் அனைவரும். அனைத்து வளமுடன். பாய்.